குறுக்கு நெடுக்கு நடந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, நான் தான். இன்னைக்கு நான் ஒரு சந்தோஷமான ஆளுங்க. காலையில் ஷேர் ட்ரேடிங், ஈவினிங் சோஷியல் நெட்வொர்க்கிங்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் 2 மாதம் முன்னாடி ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஒருவேளை எனக்கு உண்மையிலே திறமை இல்லையா? ஆமாம், நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாத. பாஸ் 49C பஸ் இங்கே வருமா? தெரியல பஸ். பயங்கரமா அடி வாங்கியிருப்பீங்க போல. என்ன லவ் தானே? ஏன் லவ் மட்டும் தான் காரணமா இருக்குமா? என்ன பஸ்? பாஸ் உங்க வயசு பசங்களாம் லவ் தவிர வேற இருக்கு பாஸ், இவ்வளோ தம் அடிக்கிறீங்க? பாஸ் நானே என் வேலை போச்சு, அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்த வேலை சோத்துக்கு என்ன வழின்னு தெரியாத நிலைமையில உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் வேற ஏன் பாஸ் கடுப்பிடிக்கிறீங்க? சே. ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாட்டில் மொபைல் எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. இல்லை பாஸ், வீடியோ ஒன்று எடுத்தாங்க, அதை பார்த்தா லைஃப்பை பார்க்குற விதத்தில் சேஞ்சஸ் வரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என்ன வீடியோ இது? அட போங்க பஸ், இதெல்லாம் வெறும் வீடியோக்கு தான் சரிப்பட்டு வரும். ரியல் லைஃப்லாம் ஒத்து வராது பஸ். இதெல்லாம் இல்லை பாஸ், இதுவும் ரியல் லைஃப்லாம் ஒத்து வரும் பாஸ். என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா பாஸ், அதாவது பார்த்தா. ஹலோ, என் பேர் பார்த்தா ஒன்றும் இல்லை, என் பேர் விஜய். ஓ விஜய், ஹாய், ஐ எம் கிச்சா. ஓ, ஒரு இன்ட்ரோ வாங்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு. சச்சா சச்சா சச்சா. சரி பாஸ், என்னைய பத்தி எதுவும் கேட்க மாட்டீங்களா நீங்க? நான் மட்டும் விட்டா தொலைய போறேன். சொல்லுங்க கிச்சா. டே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டோங்க. ஓகே கிச்சா, எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். சரிங்க விஜய், நாளைக்கு நம்ம மீட் பார்ப்போம். பாய் பாய். என்ன இந்த ஆளு போன் பண்றப்ப 5 நிமிஷத்துல வரான், 10 நிமிஷத்துல வரேன்றாரு, ஆளே வர மாட்டேன்றாரு. விஜய், ஹாய் கிச்சா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. உட்காருங்க. இல்லை இருக்கட்டும், ஒரு வாக் போகலாமே. ஒரே பிரச்சனையா இருக்கு. வீடு தானே, என் வீடு இங்கே தான் இருக்கு, நாளைக்கு வாங்க. இருங்க. யார் யாரு இந்த நேரத்துல? பாஸ் நீங்களா? வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்டீங்க. ஏன் பாஸ் வரக்கூடாதா? ஓ பாஸ், ஒன்று பேச முடியாது, வாங்க உள்ள வாங்க. அப்பப்போ மூணு தூக்கிட்டு இருந்தா கதைக்காகுமா பாஸ்? வாங்க வந்து வீட்டை பாருங்க. என்ன பாஸ் பிரச்சனைன்றீங்க? என்ன வேலை போச்சு, அது ஒரு விஷயமா? வாழ்க்கை என்னங்க, அடுத்தவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்களோ அதுதான் வாழ்க்கை. நம்ம வந்து அவங்கள எப்படி பார்க்க வைக்கணுமோ அது மாதிரி பார்க்க வச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஈஸியாயிடும். இது சிம்பிள் மேட்டர்.
இதை பண்ணாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சு. இதுக்கு போய் நீங்க டென்ஷன் ஆகிட்டு. அம்மா நீங்கள் பாக்ஸிங்லாம் பண்ணுவீங்களா? முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த ரெகுலரா, இப்போ அப்பப்போ பஞ்சஸ் மட்டும் போடும். அப்போ ஆசை தான். ஆசையா? வந்துட்டீங்கல்ல, பார்த்துக்கலாம். விஜய் டக்குன்னு ஷூ மாட்டு போலாம். கனவா? ஷூ போடுறதுக்கு எதுக்குடா இவ்வளவு நேரம்? கிளம்புடா. ஐயோ இப்படிதாங்க டெய்லி உயிரை வாங்குவான். இது மட்டும் இல்லைங்க, அடுத்து என்ன பண்றான்னு மட்டும் பாருங்களேன். விஜய் வாங்க, புஷ்அப்ஸ் போடலாம். வாங்க உட்காருங்க. பாஸ் என்னது இது? எந்திரிங்க, வைங்க கைய. பாஸ் புஷ்அப்ஸ்லாம் போதும், நீங்க தம்பிள்ஸ் எடுங்க. பாஸ் என்ன பண்றீங்க? ஒன்னு எடுங்க போதும். நிலைமை உங்களுக்கு எங்க புரியுது? பார்க்க என்னமோ சின்னது மாதிரி தான் தெரியுது. தூக்குனா எங்க முடியும்? கேக்குறானா? அப்படியே நாட்கள் ஓடிட்டு இருந்துச்சுங்க. இதெல்லாம் ஒரு பாட்டாடா? இதோட இதே பிரச்சனை ஒரே தொல்லையா போச்சுடா. டெய்லி தட்டினாலாவது வேலை செய்யும், இன்னைக்கு அதுவும் போச்சா? டேய் இதுக்கு போய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? We're gonna blow the speakers, baby. Once again, Vijay Anthony. We sing up with the hip hop, hala hala, mega hati. Jump, 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 lady jump. Move, 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 lady move. நாங்கெல்லாம் கம்பா ஆடுவோம்ல. சரியான டைம் பாஸ் இது. டிவி இல்லாத கூட மறந்து போச்சுடா பாருங்களேன். விஜய் விஜய் தலானி மட்டும் எடுத்து வந்துருங்களேன். என்ன என்ன விஜய் என்ன எக்ஸசைஸ் பண்றோம், தூக்குறோம். உனக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தது தப்பா போச்சேடா. எப்படியோ என்ன எப்படியோ மாத்திட்டான். இன்னைக்கு அவனை பிக் பண்ணதாங்க நான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன். வாடா, எப்படா இருக்க? இருக்கண்டா. டேய் என்னடா அப்படியே வந்து உட்காந்துட்ட? டயர்டா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. வேற கரெக்டு ட்ரெஸ் கிஸ் மாத்து. ஊர்ல இருந்து வந்து அப்படியே உட்காந்துட்ட. விட்றா விஜய், இந்த நேரம் ஃப்ரீயா விடுறா. டேய் என்னடா ஆச்சு இப்படி இருக்க? எந்திரா நீ முதல்ல. என்னாச்சு? விட்றா விட்றா, ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா இருக்க விட்றா. விஜய் ஏடா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. சொல்றா. பெங்களூருக்கு ஃப்ரெண்டை பார்க்க போகலடா. டேய் விளையாட்டுலடா, டாக்டரை பார்க்க போயிருந்தேன். கேன்சர் ஆண்டா, கவுண்டிங் டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டேய் கேன்சரா? உனக்கு எப்படிடா? தம் கூட அடிக்க மாட்டேடா? தெரியலடா விஜய். டேய் என்னதுதான்டா என்னாச்சு உனக்கு? விட்றா. இப்போ இல்லைங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி.
பதில் சொல்றானா பாரு. அண்ணன் ஒரு மரியாதை இருக்கா? இவ்வளோ நேரமாடா? சாமி கும்பிட்டு இருந்தேன்டா. இந்நேரத்துல சாமி கும்பிட்டியா? காமெடி தான்டா உன்னோட. ஒரே ரோதனையா இருக்குப்பா. திரும்பி தம் அடிக்க மனசே எல்லாம் பண்ணிடுப்பா. ஏய், அந்த அலாம் ஆஃப் பண்ணிட்டு போடுறா. அலாம்லாம் ஆஃப் பண்ண முடியாது. சவுண்டை வேணா குறைச்சி வச்சுக்கிறேன். பரிச்சை நல்லா தூங்கணும்டா. நான் நல்லா எழுதியிருக்கேன். கிச்சா எப்படி எழுதியிருக்க? எக்ஸாம் வழக்கம் போலதான். ஒண்ணுமே தெரியாது. கட்டம் கட்டியிருக்கேன். சர்ரா விடுறா, மார்க் வர்றப்ப பார்த்துக்கலாம். அவ்வளோதானே. ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சு. ராஜு, என்னடா சோகமா உட்காந்துருக்க? என்னாச்சு? ரிசல்ட் வந்திருக்கணுமா இன்னைக்கு? எவ்வளோரா? 89டா. 89 வாங்கினது எவ்வளோ சோகமாடா? என்னடா போட்டுக்கிட்டே. சரி, நான் எவ்வளோ? அதான் சொன்னேனே 89. என்ன நான் 89ஆ? கட்டணம் என்னதுக்கே அவ்வளோமா இருக்கா? பரிச்சை திட்டுறவனுக்கு சப்ஜெக்ட் தெரியுமா தெரியலையான்னு தெரியலப்பா. நீ எவ்வளோ? 9டா. 89டா. இதுதான் சோகமா உட்காந்துருக்கிய நீ? இதெல்லாம் ஒரு மேட்ரா? வா வர்றேன்டா, விடுறா, அப்புறம் போலாம்டா. ஏய், நைட் ஆச்சுடா, இப்போ அதை வாயண்டா. அன்னைக்கு ஒரு வழியாக அவனை கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூப்பிட்டு போகணும். இன்னைக்கு அவன் சரியா கூட சாப்பிடணும். அப்புறம் ஒரு நாள் வாடா இறங்கலாம்ல. இந்த வரேன்டா. ஆடுவோமா? விட்டுறாதடா. அன்னைக்கு மார்க்காக அப்படின்னு நினைச்சா இல்லை. போன கொஞ்ச நாள்லயே எனக்கு கேன்சர் தெரியும். அப்போ முடிவு பண்ணேன், என் முடிவுக்குள்ள சிகரெட்டை பற்றி சின்னதாவது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அப்படி அறிமுகமானவர் தான் இந்த விஜய். விஜய் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஸ்மோக்கர்ஸ் தங்களுக்கு ஒன்றுனா கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஒன்றுனா தம்ம விட்டுருவோம். முடியலன்னா தனிமொழியாவது இருந்து அடிச்சுக்குவோம். வாழ்க்கையே போனமா. ஆமா பாஸ், 50C பஸ் வருமா?